உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். The cracked nipple, the sore nipple என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இளம் தாய்மார்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு மார்பக காம்பிலே ஏற்படுகின்ற வெடிப்பு, புண், இதனாலே அதிகமான வலி அவர்களுக்கு ஏற்படுவது, குழந்தைக்கு பாலூட்டுகின்ற இன்பத்தையே அது துன்பமாக மாற்றுகின்ற ஒன்றாக விளங்குகின்ற ஒரு நோய் இந்த சோர் நிப்பிள் என்ற நோய். இந்த மார்பக காம்பு வெடிப்புக்கு துளசி சாறு, ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி சாறு எடுத்து அதனோடு அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை விழுது சுத்திகரித்து சேர்த்து உறவாடும்படி குழைத்து இந்த மார்பக காம்பின் மேலே காலை, மாலை, இரவு என்று 3 வேளை போட்டு வைத்திருந்து 1 மணி நேரம் கழித்து கழுவி விடுவதனாலே, அதாவது காலையிலே போட்டு 1 மணி நேரம் கழித்து விட்டு குழந்தைக்கு பால் ஊட்டலாம். அதனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அலோவேராவும் சரி, துளசியும் சரி, குழந்தையினுடைய வயிற்றுக்கு சென்றால் கூட அது பாதிப்பை உண்டாக்காது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆனால் பால் கொடுக்கின்ற பொழுது நன்றாக கழுவிவிட்டு கொடுப்பதினாலே இப்படி துளசி சாற்றையும் சோற்று கற்றாழையும் சில நாட்கள் தடவி வருவதனாலே இந்த சோர் நிப்பிள் என்று சொல்லக்கூடிய மார்பக காம்பு வெடிப்பு, புண் இவை உடனடியாக ஆறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த பிரிட்டில் நெயில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நகங்கள் உடைவது அல்லது விரிசல் விட்டு உடைவது போல அது துன்பம் தருகின்ற ஒரு நிலை. இந்த நகம் பலமாக இல்லாத போது ஏதேனும் இடையூறு ஏற்பட்டு வலி உண்டாக காரணமாக அது விளங்குகிறது. சில நேரங்களிலே நம் ஆடையிலேயே கூட அந்த நகங்கள் மாட்டிக்கொள்ளுவது உண்டு. அதனாலே வலி ஏற்படுவது வழக்கம். இப்படிப்பட்ட பிரிட்டில் நெயில் என்று சொல்லக்கூடிய விரிசல் விடுகின்ற, அடிக்கடி உடைகின்ற நகத்துக்கு மருந்தாக நாம் எலுமிச்சை சாறு, அதனோடு ஆலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இவை இரண்டையும் சேர்த்து ஒரு சேர குழைத்து மேற்பூச்சாக பூசி வைத்திருந்து இரவு முழுவதும் வைத்திருந்து காலையிலே கழுவி விடுவது, இப்படி சில நாட்கள், சில வாரங்கள் செய்து வருவதனாலேயும் எலுமிச்சை சாறு தேன் கலந்து உள்ளுக்கு பருகுவதினாலேயும் இந்த பிரிட்டில் நெயில் என்று சொல்லக்கூடிய நகங்களுடைய விரிசல், நகங்கள் உடைதல் என்கின்ற நிலை மாறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கேரட், சாதாரணமாக கேரட் மஞ்சள் இனத்தை சார்ந்த ஒரு கிழங்கு. இந்த கேரட்டு பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய விட்டமின் ஏ சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருப்பதனாலே இதற்கு கேரட்டு என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்த பீட்டா கெரோட்டின் என்று சொல்லுகின்ற விட்டமின் ஏ சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு உடலிலே எங்கேனும் தங்கி அங்கே புற்று உண்டாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன்
என்கின்ற வகையிலே இது மருந்தாகவும் உணவாகவும் நமக்கு பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விட்டமின் ஏ என்பது கண்ணுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த விஷன் என்று சொல்லக்கூடிய பார்வையை கூர்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் கண்களிலே ஏற்படுகின்ற பல்வேறு கோளாறுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. குறிப்பாக புரை வளருவது, ரெட்டினல் பிக்மெண்டோசா என்கின்ற நோய், கண்களிலே மாசு படிவது, இப்படிப்பட்ட துன்பங்களை போக்கக்கூடியதாக இந்த கேரட்டிலே இருக்கின்ற பீட்டா கெரோட்டின் விளங்குகிறது. விட்டமின் சி செறிந்ததாக இது விளங்குகிறது. இது இம்யூன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் எலும்புகளுக்கு பலம் தருகிறது. ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக விளங்குகிறது. விட்டமின் கே இதிலே செறிந்து இருக்கிறது. இது குருதியை நீர்மைப்படுத்தாமல், அளவுக்கு அதிகமாக நீர்மைப்படாமல், அது மட்டுமல்லாமல் அடிபட்ட போது அதிக குருதி கசிவு இல்லாமல் செய்யக்கூடிய, குருதியை கட்டுக்கோப்பில் வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விட்டமின் கே விளங்குகிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம் நல்ல ஒரு மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக, ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த கேரட்டை நாம் உணவாகவோ சாறாகவோ பயன்படுத்துகின்ற நிலையிலே உடலுக்கு பொலிவை தருகிறது. அதே போல தோலுக்கு நல்ல வண்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த கேரட்டு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கேரட்டை பயன்படுத்தி உடலில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைத்து அல்சரை சரி செய்யக்கூடிய ஒரு பானம், விட்டமின் ஏ குறைபாட்டினால் கண்களில், தோலில், முடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய கேரட், வெல்லம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், பசும்பால். வயதில் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி ஜூஸாக கொடுக்கலாம். இளம் வயதினர் இதை அப்படியே கேரட் துருவலை, இஞ்சி, தேங்காய் துருவல் இவை இரண்டும் சேர்த்து சாலடாக அந்த ஃபைபரோடு சாப்பிடும் பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் நம்ம இனிப்பு சேர்த்தோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் கேரட் சாலட் எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் இதோட நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டோட, துருவிய கேரட்டோட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அனிமியா இருக்கும் பொழுது கேரட் ஜூஸ் வெல்லம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். வெல்லம் ஒரு நல்ல டைஜஸ்டிவ் ஏஜென்ட்ன்றதுனாலையும் கம்ப்ளீட்டாக ஆல்கலைன்றதுனாலையும் நமக்கு அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். இதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் ஒரு நல்ல அகட்டு வாயு அகற்றியாகவும் ஒரு ஸ்டிமுலண்ட்டாகவும் செயல்படும். வயிற்றில் உள்ள அதிகப்படியான காற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். பச்சை கற்பூரம் மிக குறைந்த அளவு தான் நம்ம பயன்படுத்தணும். அதிகமாக யூஸ் பண்ணோம்னா குமட்டல் உண்டாகும். இதோட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நமக்கு கபம் சேராமல் பார்த்துக்கும். சிலருக்கு தினமும் ஜூஸ் எடுக்கும்போது கோல்ட் ஆகும். அப்படி இருக்கிறவங்க ஏலக்காய் சேர்த்து அந்த ஜூஸ் எடுத்தாங்கன்னா கோல்ட் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம இதை நீர் விட்டு அரைச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் இதோட நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் ஓவாமை இருக்கிறவங்க பசும் பால் சேர்க்கறதுக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை நம்ம வடிகட்டாமல் அதை ஃபைபரோடு எடுத்துக்கிட்டாதான் அதோட முழு பலன் கிடைக்கும். மிகச்சிறிய குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கும் வயதில் ரொம்ப முதியவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது வேணால் நம்ம வடிகட்டிட்டு கொடுக்கலாம். விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படும் பொழுது நமக்கு தோலில் வறட்சி ஏற்படும். அதே போல் கண்களில் பார்வை திறன் குறைபாடு ஏற்படும், முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும் பொழுது கேரட்டை நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டாக தினமும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது விட்டமின் ஏ குறைபாடு சரியாகும். தோலில் உண்டாகக்கூடிய நோய்கள், தோலில் உண்டாகக்கூடிய கரடுகள் இது எல்லாமே சரியாகும். அல்சர் இருக்கிறவங்க தினமும் இந்த கேரட் ஜூஸ் பருகிட்டு வரும்பொழுது வயிற்று வலி, அல்சர்னால ஏற்படக்கூடிய வயிற்று வலி, கேஸ் ட்ரபிள் இது எல்லாமே சரியாகும். அதே போல் கேரட் ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுறதுனால யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இது இருக்கும்.
சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலை கம்மியாகும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா கூட அசிடிட்டினால சிறுநீர் எரிச்சல் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டா அசிடிட்டினால ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சலை சரி செய்யும். கேரட் துருவல், ஏலக்காய், பச்சை கற்பூரம், பசும்பால் மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் அல்சரை போக்கக்கூடிய மருந்தாகவும் அசிடிட்டியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். மேலும் விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, உணவாகின்ற கேரட்டு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். இந்த கேரட்டு பீட்டா கெரோட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது. இது பொட்டாசியம் மிகுந்த ஒரு உணவு என்பதனாலே இதனாலே இதய நோய்கள் பலவற்றை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது. இதய ஓட்டத்துக்கு பொட்டாசியம், இந்த வாஸ்குலார் ஹெல்த் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வகையிலே இரத்த நாளங்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த பொட்டாசியம் சத்துவம் விளங்குகிறது. இதயத்துக்கு நலம் தருகிறது. அது மட்டும் அல்லாமல் இதில் இருக்கின்ற விட்டமின் சி எலும்புகளுக்கு பலம் தருகிறது. கண்ணுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக, கண் பார்வை கூர்மைக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் ஏவும் சரி, சியும் சரி, ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை மிகுதிப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதை சாராக பருகுகின்ற பொழுது அதனோடு பச்சை கற்பூரம், சாதாரணமாக இந்த பச்சை கற்பூரத்தை உணவுக்கு மனம் சேர்ப்பதற்காகவும் சுவை சேர்ப்பதற்காகவும் இந்த பச்சை கற்பூரத்தை நாம் சேர்க்கின்றோம். அதனோடு கூட இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற வகையிலே உணவு வெகு சீக்கிரத்திலே கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக பச்சை கற்பூரம் விளங்குகிறது. சளி இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக பச்சை கற்பூரம் திகழ்கிறது. சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாகவும் ஒரு டைஜஸ்டிவ் ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே செரிமானத்தை தூண்டக்கூடியதாகவும் பச்சை கற்பூரம் விளங்குகிறது. அதனோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலமும் பச்சை கற்பூரத்தை போல ஒரு மணமுடைய ஒன்றாகவும் செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் ஒரு பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே இருந்து குருதியை நீர்மைப்படுத்தி சரியான வகையிலே இரத்த நாளங்களிலே ஓடச் செய்கின்ற ஒரு பணியை இந்த ஏலம் செய்கிறது. கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்று வாயுவை வெளித்தள்ளுகிறது. செரிமானத்தை சீர் செய்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கேரட்டோடு ஏலமும் பச்சை கற்பூரமும் வெல்லமும் சேருகின்ற பொழுது இது ஒரு டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டக்கூடிய உணவாகி நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கேரட்டு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.